ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். திங்கட்கிழமை 23 சிவா, ஜூன் 15. உறுதி செய்யப்பட்ட ஆசீர்வாதங்கள். உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை கேட்கும் போது உடனே தாங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்று தானாகவே நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவனாக தேவனுடைய திட்டத்தை பின்பற்றுவது ஒரு ஆசீர்வாதம் ஆகும். தேவன் உங்களுக்காக முன்னரே குறித்திருப்பவற்றை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும். இது மிகவும் எளிமையானது. அவர் உங்களை ஒரு மனித இயந்திரம் போல வாழ வைக்க முயற்சிப்பதில்லை. இல்லவே இல்லை. எதிரியின் பிசாசின் பொறிகளையும் தந்திரங்களையும் அவர் அறிவார். மேலும் அவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் உங்களை பாதுகாக்கிறது. உங்கள் சொந்த ஞானத்தை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் எதிரியை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. தேவன் தனது ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஒரு பூரணமான வரைபடத்தை வடிவமைத்து உள்ளார். அவர் சொல்வதை நீங்கள் செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து வந்து பிடிக்கும் என்று இன்றைய வேதவசனம் கூறுகிறது. நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் கீழ்ப்படுதலின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அடங்காத பிள்ளைகளுக்கு பரிசுகள் கிடைப்பதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது உங்கள் வாழ்க்கையில் அவர் அரசால அனுமதிப்பதே ஆகும். தேவனுக்கு செவி கொடாமல் நீங்கள் அவரை நேசிப்பதாக கூறுவது உண்மையான அன்பு அல்ல. நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது அவர்களை பிரியப்படுத்தவும் அவர்களுடன் நல்ல உறவை வைத்திருக்கவும் விரும்புவீர்கள். தேவனுடன் நடப்பது ஒரு சிலாக்கியம், பாக்கியம். அவருடனான உங்கள் உறவில் நீங்கள் வளரும்போது ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து வந்து பிடிப்பதை காண்பீர்கள். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23-24. கீழ்ப்படிதலின் காரணம் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்பதை அவருக்கு காட்டுவதே ஆகும். உங்கள் இருதயம் அவரில் கவனம் செலுத்தும் போது தேவனுக்கு கீழ்ப்படிவது எளிதானது. மக்கள் தங்கள் சொந்த நலனுக்காக உங்களை கட்டுப்படுத்த முயன்ற ஒரு கடினமான பின்னணி உங்களுக்கு இருந்திருக்கலாம். தேவன் மனிதனை போன்றவர் அல்ல. நீங்கள் அவரில் விடுதலையாக இருக்கவும் உத்தரவாதமான ஆசீர்வாதங்களை பெறவும் அவர் சிலுவையில் மரித்தார். தேவனுடைய வார்த்தையோடு உங்களை ஒத்துப்போக செய்வது பலன் அளிக்கக்கூடியது. அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலான உங்கள் முடிவுகள் மற்றும் செயல்களின் மூலம் தேவனை பெருமைப்படுத்துங்கள். நீங்கள் அவரை நேசிப்பதால் இது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். தீர்க்க தரிசன அறிக்கை. தேவனின் ஆசீர்வாதங்கள் என்னை பின்தொடர்ந்து பிடிக்கும். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். எனக்கு உறுதியான ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் நான் செல்லும் பாதையை அறிந்திருக்கிறார். நான் அவரை நம்புகிறேன். தேவனின் திட்டத்தை பின்பற்றுவதிலிருந்து எதுவும் என்னை தடுக்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மேற்கொண்ட தியானம். சங்கீதம் 32:8-9. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம்.
இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் யாக்கோபு 4-5 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழும். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை வரை உற்சாகத்துடன் இருக்கும். ஷலோம் ஷலோம்.